அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். அடுத்தவங்க சீட்டில் போய் உட்காந்துடாதே, அடிச்சு போடுவாளுங்க சொல்லி போட்டேன். உங்கள் சீட்டில் உட்காருங்க. என்ன ஒரே புகையா இருக்கு? அப்படியா? வேற ஒன்றும் இல்லையா? ரொம்ப கஷ்டம் உங்களோட. எனக்கு குடிப்பாரு. அஞ்சுங்க, நம்மளோட 5 பக்கத்துல தான் இருக்கு. சொல்ல இங்க இருக்குங்க. ஏன்னா இங்க 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 ஆமா பாருங்க. சீதா பி தான் நம்மடா 5 பி ஓட பி அங்க இருக்க. பிசிங்க 2 பேருக்குமா? தூக்கி மேல லைன்ல போடுங்க. முதல்ல சும்மா நீங்க தூக்கி போடுங்க. அடிங்க ஜா. हम लोग को जनरल बोगी சொன்னா கேட்க மாட்டாரு. நீங்க அடிங்க. அதுக்கு தான் லேடிஸ் நிக்க இல்லையா? ஊருக்கு போறேன்னு ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு. நீங்க எதுக்கு சோகமா இருக்கியா அதை சொல்லுங்க. ஏன் சோகமா இருக்கியா அதை சொல்லுங்க. நான் சோகமா இருக்கேன். என்னை பார்த்தா சோகம் மூஞ்சி மாதிரி தெரியுது. தூக்கம் வந்துருச்சுங்க. டைம் ஆயிடுச்சு. இது தூங்குற டைம். இப்போ தூக்கம் வர்ற மூஞ்சி மாதிரியா இருக்குன்னு கேட்குறீங்களா? எனக்கு எப்படி அது தூக்கம் வருதா இல்லையான்னு எப்படி தெரியும்? கொட்டை வந்துருச்சு. நானே ஏர்போர்ட்டில் வச்சு பார்க்குறேன். நெட்டில் வந்தியா? பஸ்ஸில் வரும்போது நெட்டில் தான் வரியா? இங்கே வந்து நெட்டில் சோகமாக உட்காந்துருக்கேன். உள்ள ஜாலியாக உட்கார முடியுதானாங்க? ஜாலியாக உட்காரதுக்கு மாதிரி இருக்கு. 5 போய் மும்பையில் என்ன இருக்குது? மும்பையில் போனால் பார்சல் எடுத்துட்டு அடுத்த பிளேட்டில் போகிறோம். மும்பையில் நாயா போய் அலையணும் போய் அங்கே தூக்கிது. நீங்கள் எங்க நாயா போய் அலையிறியா? மனுஷனாவே அலைங்களா? ஏன் நாயா போய் அலையிறியா? கொடுத்துருக்காங்க டிக்கெட் கருவம் முடிச்சு வைங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றியா? நான் போய் கேட்கறேன்னு சொன்னேன். வேணாம் ரெஸ்ட். நீங்களும் அதை தனக்கு சொல்லிய 3 மணி நேரம் தான் ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். இது கேட்க வேணாம் அப்படின்ட்டு. இல்லை நான் சொல்லி மாற்றி சொல்லியிருப்பேன். அதாவது ரெஸ்ட் பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னா இந்த லக்கேஜை தூக்கிட்டு பாம்பேல அலையணும். அதான பிரச்சனை இருக்கு. சரி, இந்த சாப்பாடு எப்போ வரும்? கிழிஞ்சிச்சு. அது இன்னும் வண்டியா எடுத்து நகட்டவே இல்லை. வண்டியா? எது வண்டி? இந்த வண்டி தான். இது வண்டியா? அது பிளேட்டா? என்ன பிளேட்டு? சாப்பிட்ற பிளேட்டா? இது தரங்க. போன வருஷமும் வண்டின்னு சொன்னீங்க. உங்களுக்கு அது போன வருஷம், இது இந்த வருஷம். நேற்று சாப்பிட்டது சாப்பிடுவீங்களா? இல்ல 2 வார்த்தை சொன்னது ஒண்ணுதானங்க. நீங்க என்ன சொன்னீங்க? போன வண்டி இல்லையா? இல்ல அது போன வருஷம். போன வருஷம் கிடையாது, முந்தின வருஷம். சரி, ஓகே. இது இந்த வருஷம். சொல்றாங்க கேளுங்க. இருங்க, சத்தப்படாதீங்க. Getting ready for our departure. Our flight time this night will be around 4 hours 40 minutes, and we plan to cruise at 35,000 feet above sea level. In the meanwhile, please sit back, relax, and enjoy the service as we get back to our Thank you. அவர் என்ன சொல்றாருன்னா, ராத்திரி உச்சி வெயில் மண்டைய புழக்குதுங்கிறாரு. அதனால நீங்க எல்லாம் இந்த ஏசி ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தேவையில்லை. சரி, ஆஃப் பண்ணிருங்க. அப்போ எனக்கு வரவே இல்லை. 4 பிளாக் நல்லா இருக்கு. நான் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். சரி, ஓகே. இது உங்களுக்கு வருது. நான் சென்டர் பிளாக். எப்படி ஏர்போர்ட்டோட பிரச்சனை நின்றுமா இல்லை ஊர்ல போய் தொடங்குமா? தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டா தொடங்கணும். என்ன தொடங்கும்? ஏர்போர்ட். நீங்க அந்த பக்கம் போயிருவீங்க, நான் அந்த பக்கமா போயிருவேன். இங்கே சுற்றி வந்தேன். நான் இங்கே சுற்றி அங்கே வந்தேன். நான்
நடக்கும்ல? அப்ப கடைசி வரைக்கும் விட மாட்டியானோ? விட மாட்டேன், நீங்களே என்னை விட மாட்டியா? ஆ? நானும் உங்களை விட மாட்டேன், நீங்களும் என்னை விட மாட்டியா? அதாவது டெய்லி தொந்தரவு இல்லை கம்பெனியில. இந்த 2 நாளா எனக்கு பெரிய தொந்தரவு உங்களை. தெரிஞ்சுச்சா? நான் இது வந்துட்டு ரூம்லயே இருக்க மாட்டேன். இல்லை, ஐயோசே நான் வெளியில போய் நான் ஒர்க்கில் இருந்தேன்னா என் ஒர்க் பிஸியில் போயிடுவேன். சரி கொஞ்சம் தண்ணி கேட்பான். கண்டிப்பாக கேட்பேன். ஆளை காணாம அது உடனே கேட்டால் கொடுப்போம். தண்ணி எப்படி அப்படி தண்ணின்னு கேட்போம். தண்ணி கேட்டால் கேட்பா. அப்போ ஒன்று வெள்ளம்னு கேளுங்க. வெள்ளம்னா சரி, நாட்டு வெள்ளம் இல்லை. என்னங்க அவ்வளோ ஹிந்திக்காரி இருக்காலே நீங்க வெள்ளம் கேட்க சொல்றீங்க. என்ன வெள்ளம்? நாட்டு வெள்ளமா? அதை சரி, நாட்டு வெள்ளம் கேளுங்க. ஏங்க உன்னோட பாணி ஹிந்திக்காரி பாணி 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 தண்ணி. சரி, அப்படி என்ன தருவோம். சாப்பாடு அவங்க தருவாங்களா? அது ஆட்டோமேட்டிக் எவ்வளோ வந்து கேட்பாங்க. உங்களுக்கு என்ன சிக்கன் வேணுமா, இல்லை சாதா சாப்பாடு வேணுமா, இல்லை பிரியாணி வேணுமா, மட்டன் வேணுமா, இல்லை பீஸா வேணுமா, என்ன வேணுமோ கேட்பாங்க. அது என்ன எப்போ பார்த்தாலும் திங்கிறதுலேயே இருக்கீங்க நீங்க? பிறந்ததே அதுக்கு தானுங்க. சாப்பிடணும், வேலை பார்க்கணும், தூங்கணும். சாப்பிடணும், வேலை பார்க்கணும், தூங்கணும். சம்பாதிக்கணும், செய்யணும். 5 மணி நேரம் பறக்குது ஃப்ளைட்டு. 4 மணி நேரத்தில் கொஞ்சம் இறக்க சொல்லலாம். இந்த 1 மணி நேரம் தொல்லை கொஞ்சம் நீங்கள் என்ன தூங்கிடுவீங்களா இல்லை முடிச்சிருப்பீங்க? எனக்கு ஒரு பயம் வந்தது. என்ன பயம்? இது என்ன இது? ஏங்க இது என்னங்க இது? எவ்வளோ புகை வருது? நீங்கள் ஏற்கனவே தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. ஏற்கனவே போன பிளைட்டெல்லாம் காரணம் தேடிக்கிட்டு இருக்கா ஒவ்வொருத்தரும். அது ஏசியில் உள்ள பக்கங்க. அது போக முடியாது. அது எப்படி போய் இறங்கிருச்சுன்னா ஏதாச்சும் எங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க பயணம் போகும்போது? போய்கிட்டு இருக்கல ஏதாச்சும் இடையில. அதெல்லாம் வந்து நம்பிக்கைங்க மனிதனுக்கு. ஆகாயத்தில் பிறக்கிறாங்க, கண்ணுக்கு தெரியாத இடத்துல பிறந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கிறதுலாம் சொல்ல முடியுமா? சரி, அது என்னோட செயல் அதெல்லாம். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் எல்லாரும் ஏறுறாங்க. அது இருக்கட்டும். एयर इंडिया की ओर से हमें सभी अतिथियों का स्वागत करते हुए खुशी है। सीट बेल्ट போடுங்க. जेद्दा से मुंबई जा रही AI 932 पर हमारे फ्लाइंग रिटर्न्स और स्टार लाइन सर्विस का भी हार्दिक स्वागत है। हमारा मुंबई तक का उड़ान समय 4 घंटे और 40 मिनट रहेगा। कप्तान निखिल सरसाने कमांड में है और फ्लाइट डेक में उनके साथ फर्स्ट ऑफिसर चिराग बजाज என்ன சொல்றாங்க? எங்க आज की हमारी उड़ान पर டைம் கரெக்டா முதல்ல और मणिपुरी बोल सकते हैं। 12:42. अब आप नई एयर इंडिया फ्लाइट कृपया ध्यान दीजिए, इस उड़ान पर धूम्रपान इलेक्ट्रॉनिक सिगरेट का उपयोग और मदिरापान करना, शौचालय में लगे स्मोक डिटेक्टर्स के साथ छेड़छाड़ करना वर्जित है। मोबाइल फोन सहित सभी इलेक्ट्रॉनिक उपकरणों का उपयोग केवल फ्लाइट मोड पर किया जा सकता है, लेकिन आप सिविल வண்டி எதுக்கு பின்னாடியே போச்சு? வண்டி எதுக்கு பின்னாடியே போச்சு? வண்டினா முன்னாடி இடம் இல்லை, அதுக்காக பின்னாடி போச்சு. முன்னாடி போய் போகும். முன்னாடி தானே போகணும். இல்லை முன்னாடி இடம் இல்லையே. இல்லைங்க போச்சு. முன்னாடி அவ்வளோ பெரிய கடல் மாதிரி வச்சுருக்காங்க இடத்த. இல்லை முன்னாடி இடம் இல்லைங்க, ரூட்டு பின்னாடி. அது ரிவர்ஸ் கியர் கிடையாது. அது ஒரு வண்டியை வச்சு பின்னாடி தள்ளி அது எடுப்பாங்க. நீ என்ன வண்டி இருக்குது? எது இவ்வளோ நேரம் நீங்களே வண்டி தான் நீங்க சொல்லி தானே உங்களுக்கு பதில் சொன்ன வண்டி ஏங்க காண்டாங்க தேவையில்லாம வண்டின்னுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம். அவ்வளோ பெரிய பஸ் ஏர் பஸ் போய் வண்டிங்கிறாங்க. இது ஏர் பஸ் அவங்க ஊரில் ஏர் பஸ்னா காற்றுல பறக்குங்க. இது என்னென்ன இதெல்லாம்? சிக்கன் சோறுன்னு சொல்லி கொடுத்தாப்பா. சிக்கனு சோறாமா? அப்போ சிக்கன் சோறில் பயிர் வச்சிருக்கான். தட்டைப்பயிறு எதுக்கு சிக்கன் பிரியாணிக்கு? பாசிப்பயிறு, மொச்சை. அது வெள்ளையா இருக்கேன்னா இது தயிர், இது பொங்கல். தயிர் ஸ்வீட்டு. பொங்கல் பொங்கலா? பொங்கல் இல்லை, இனிப்புங்க. ஒயிட் பொங்கல். 875 kilometers per hour. ஒரு வாய் தான் இருக்கு. அது ஒரு வாரமா சாப்பிட்டு இருக்கேன். Right now we are flying in the ரைட்ல அவ்வளவுதாங்க கொடுப்பாங்க. என்ன வீட்டில் திங்கிற மாதிரியே கொடுப்பாங்க? என்ன பேசுறீங்க நீங்க? airspace of காசு மட்டும் வாங்கி கொட்டுறாங்க. சாப்பிடுங்க. Saudi for என்ன ஒண்ணு கூட பாக்கி இல்லாம தின்றுருக்கீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? எதுக்கு திங்கிறது தானே கொடுத்தாங்க.
திங்கிறது தான் கொடுத்தாங்க. அவன் திங்கிறே தான் கொடுத்தா ஒரு பேருக்காக கொஞ்சம் வைக்க வேண்டாமாண்ணே. அப்படியே நகர்த்தி அந்த பக்கம் காட்டுங்க பார்ப்போம். சொல்கிற புது நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க? 2 தயிர், 2 சிக்கனு, ஒரு பொங்கல், 2 பண்ணு. இப்போ உங்களுக்குள்ள தானங்க எனக்கு வச்சிருக்கான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாட்டில் ஓப்பன் பண்ணுறது கூட வழி இல்லை. சரி, ஓகே, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. யாருங்க நீங்க? முதலாளி இல்லையா? அதனால நீங்க அப்படித்தான் இருப்பீங்க. வேற என்ன? நீங்க அப்படித்தானே இருப்பீங்க. போயிருங்க சீக்கிரமா. ये बॉम्बे एयरपोर्ट। क्यों वो ऐसे बैग से ऐसे दबाया ना? क्यों बैग से दबाया? मैं बस में सोता मैं पॉकेट में डाल दिया और ये चढ़ रहा इससे दबा बस। आ गया मिला நம்மால் பருத்தியெல்லாம் சோப்பு சட்டை எப்படி போறாரு ஜம்முன்னு நின்றுக்கிட்டு. அது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை முடிச்சாச்சு. இப்போ டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு மதுரை போகிறது பாம்பேலேருந்து. பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான அலைச்சல். லக்கேஜை எடுத்து அடுத்த ஏர்போர்ட்டுக்கு வந்து அடுத்த ஏர்போர்ட்டில் போட்டு ரொம்ப பிரச்சனை. இந்த ஏர் இந்தியாவில் வந்தாலும் இங்கே அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஆஹம். ஆமாம்.
ஏன்னா வாங்கி தாங்களா ஏதாவது பம்பைக்கு வந்தாச்சு இந்தியாவுக்கு வாங்கி தாங்க. நான் தான் சவுதியில் ஸ்பாட்டுக்கு போவாங்க. ஸ்பாட்டில் ஒன்றும் கிடையாது. ஸ்பாட் எல்லா இடத்துலையும் இது பம்பையிலேருந்து இப்போ மெட்ராஸ் வந்து மெட்ராஸ்லேருந்து மதுரை போகிற ஃப்ளைட்டு, அதே ஏர் இந்தியா. நம்மால் இன்னும் காணோம், பின்னாடி வாங்கிட்டாரு. அப்படியே ஆடி அசைஞ்சு வராரு பாருங்க, மெதுவா வராரு. கடுப்புல இருப்பாரு, விட்டுட்டு உள்ள வந்துட்டேன். அதோட மதுரை வந்துருச்சு, நாங்கள் இறங்கிட்டோம். ஓகே, 2-3 நாளைக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் நம்பர் கண்டிப்பாக போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்தி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.